மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது நம்மளது 9வது பதிவு. இந்த 9வது பதிவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த தலைப்பின் கீழ் வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இந்த தலைப்பின் கீழ் தொடர்ச்சி நம்ம வீடியோக்கள் போட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க சார், இன்றைக்கி அப்ஜெக்டிவ் என்ன சார்? இன்றைய அப்ஜெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா இன்டராகேட்டிவில் நம்மளுக்கு எஸ்ஆர் நோ டைப். அது என்ன சார் இன்டராகேட்டிவில் எஸ்ஆர் நோனா தமிழில் பார்த்திங்கன்னா ஆம் அல்லது இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலில் முதன்மையாக ஆம் அல்லது இல்லை என்று நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதை பற்றின வீடியோ பதிவு போட்டிருக்கீங்களா சார்? கண்டிப்பாக நம்ம இதை பற்றின வீடியோ பதிவும் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணால் நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். அந்த பதிவையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கியம் எஸ்ஆர்னோ டைப்பில் எப்படி அமைப்பது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். சரி வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பாருங்கள், இன்டராகேட்டிவ். ஸோ இன்டராகேட்டிவில் எஸ்ஆர்னோ டைப்பு, அதாவது ஆம் அல்லது இல்லை என்று தான் நம்ம கூற வேண்டும். பதிவு 9. ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி வாக்கிய அமைப்பு இருக்கணும், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி வாக்கிய அமைப்பு இருக்கணும்னு கொடுத்துருக்கேன். பாருங்கள், டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த பகுதிக்கு பேர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த பகுதிக்கு பேர் ரிப்போர்ட்டிங் பார்ட், நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த பகுதிக்கு பேர் ரிப்போர்ட்டட் பார்ட்னு சொல்லியிருப்போம். இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இந்த முதன்மையாக இருக்கக்கூடிய நபர் பேர் ஸ்பீக்கர்னு சொல்லியிருப்போம். இரண்டாவதாக இருக்கக்கூடிய நபர் பேர் லிசனர்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? அப்போ நடுவில் இருக்குது என்ன சார்? வெர்பு. அந்த வெர்புக்கு பேர் தான் ரிப்போர்ட்டிங் வெர்புன்னு சொல்லுவோம். இது நம்ம ரிப்போர்ட்டிங் வெர்பை ரெண்டாக பிரிக்கலாம். ஃப்ரம் டைரக்டில் இருந்தால் எப்படி இருக்கும், இன்டைரக்டில் எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான். அந்த சேஞ்சஸ் எதில் வரணும்? ஒன்லி அந்த ரிப்போர்ட்டிங் வெர்பு. பாருங்கள், டைரக்ட் ஸ்பீச்சில் செட்டுன்னு வந்தாலோ அல்லது செட்டுன்னு வந்தாலோ அல்லது ஆஸ்க்டுன்னு வந்தாலோ இன்டைரக்டில் நம்ம எவ்வாறாக தான் எழுத வேண்டும்? ஆஸ்க்டு என்று தான் எழுத வேண்டும். எங்கே? ரிப்போர்ட்டிங் வெர்பில். ஓகே சார், இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்கும் ரிப்போர்ட்டட் பார்ட்டுக்கு இடையில கம்மா கொட்டேஷன் இருக்கே சார். இந்த கம்மா கொட்டேஷனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டு கன்ஜங்ஷன் சொல்லுவோம். இந்த எஸ்ஆர்னோ டைப்புக்கான கன்ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இஃப் அல்லது வெதர். வெதர் ஸ்பெல்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், WHETHER தான் ஸ்பெல்லிங்கு. ஆனால் சில மாணவர்கள் என்ன ஸ்பெல்லிங் எழுதுவாங்கன்னா WEATHERனு எழுதுவாங்க. இந்த வெதருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டை குறிக்கும். வின்டர் சீசன், சம்மர் சீசன், ரெய்னி சீசன்னு சொல்கிறது. ஸோ நம்ம இதை எழுதக்கூடாது. இதை தாண்டி சில மாணவர்கள் இந்த ஸ்பெல்லிங் எழுதுவாங்க. ஸோ இந்த ஸ்பெல்லிங் எழுதக்கூடாது. இந்த மாதிரி ஏன் நடுவில் இருக்க இப்படி ஒரு வேர்டு இங்கிலீஷில் கிடையவே கிடையாது. ஸோ அந்த எக்ஸாக்ட் வேர்டு பார்த்திங்கன்னா வெதர். வெதர்னால் என்ன சார் அப்படின்னா சூழ்நிலை, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. வெதர் ராம் இஸ் ப்ரெசன்ட் ஆர் நாட்டு. ஸோ ராம் அப்படிங்கிற பையன் ஸ்கூலுக்கு வந்திருக்கானா இல்லையாப்பா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலையை குறிக்கக்கூடியது. அப்போ கன்ஜங்ஷன் என்னது? வெதர் போடலாம் அல்லது இஃப் போடலாம். ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபார் கொஸ்டின் கேட்குறதுக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்பு வரணும், அடுத்து சப்ஜெக்ட் வரணும், அதுக்கடுத்து மெயின் வேர்ப் வரலாம். வராமல் கூட டைரெக்டாக ஆப்ஜெக்ட் அல்லது அடிஷ்னல் வரலாம், அல்லது மெயின் வேர்ப் ஆப்ஜெக்ட் அல்லது அடிஷ்னல் வரணும். இதுதான் சரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஆஸ்கிங் கொஸ்டின் இன்டு எஸ் ஆர் நோ டைப்பு. ஸோ இது டைரக்ட் ஸ்பீச்சில். அடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி சார் வாக்கிய அமைப்பு மாறணும்? பாருங்களேன், நம்மளுக்கு அப் டு த கன்ஜங்ஷன் வேர்டு வரைக்கும் என்னது? கன்ஜங்ஷன் இஃப் அல்லது வெதர் பார்த்தோமா? அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம்? வெரி குட், ஸ்பீக்கர். செகண்டில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தோம்? லிசனர். அப்போ ஸ்பீக்கருக்கும் லிசனருக்கு இடையில் இருக்கக்கூடியது வெர்பு, அதாவது ரிப்போர்ட்டிங் வெர்பு என்ற எவ்வாறாக புணர வேண்டும்? ஆஸ்க்டு. அடுத்து பாருங்கள், இஃப் போடலாம், வெதர். சார் ரெண்டுமே எழுதலாமா சார்? அது செய்யக்கூடாது. ஏதாவது ஒன்று எழுதினால் போதும். இஃப் எழுதினா வெதர் எழுத வேண்டாம், வெதர் எழுதினால் இஃப் எழுத வேண்டாம். அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரக்சர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. இந்த சப்ஜெக்டானது முன்னோக்கியும், பாருங்கள் சப்ஜெக்ட்டு. அடுத்து வெர்பானது பின்னோக்கியும். ஒன்லி ஆக்சிலரி வெர்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதே ஆக்சிலரி வெர்பை ப்ரெசண்ட்டாக இருந்தால் பாஸ்ட்டாக மாற்றிக்கலாம். ஆனால் அந்த ஆக்சிலரி வெர்போடு சேர்ந்து மெயின் வெர்ப் வந்துச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம மாற்றிக்கிறணும். இதை பற்றி நம்ம வீடியோ பதிவு போட்டிருக்கோம். நம்மளோட வீடியோவை ப்ரீவியஸ் வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக புரியும். பாருங்கள், சப்ஜெக்ட் வெர்பு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் அல்லது அடிஷ்னல், எண்டிங்கில் ஃபுல் ஸ்டாப் வரணும். இப்படி ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுக்கப்பட்ட வாக்கியமானது தொடர்ச்சியாக இறுதியில் ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் டைரக்ட் ஸ்பீச்சில் நம்மளுக்கு 4 kinds ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம். இன்டைரக்டில் எந்த விதமான சீரீஸாக இருந்தாலும் சரி அதற்கு பேர் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, வாங்க நம்ம த்ரூ த எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். பாருங்கள், எக்ஸாம்பிள், மை ஃப்ரெண்டு செட் டு மீ. அப்போ அப் டு த வேர்டு மீ வரைக்கும் இருக்கக்கூடிய என்னது? ரிப்போர்ட்டிங் பார்ட். வெரி குட். இதில் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க யாரியா? மை ஃப்ரெண்டுங்கிறவங்க ஸ்பீக்கர். வெல்டன். மை ஃப்ரெண்டுங்கிறவங்க யார்? ஸ்பீக்கர், அதாவது பேசுபவர்.
அடுத்தாப்புல மீ அப்படிங்கிறவங்க எல்லாம் லிசனர் அப்படின்னா யார், கவனிக்கிறவங்க, அந்த ஆள் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன சார் வந்திருக்கு, நம்மளுக்கு செட் டு வந்திருக்கு. செட் டு வந்து நம்ம எவ்வாறாக மாற்றம் செய்ய வேண்டும், ஆஸ்க்டு என்று. எக்காரணம் கொண்டும் இந்த ஃபஸ்ட் பர்சனையோ செகண்ட் பர்சனையோ அதாவது ஸ்பீக்கரையோ லிசனரையோ நாம் மாற்றம் செய்யக்கூடாது ஃப்ரம் த ரிப்போர்ட்டிங் பார்ட்டில். ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் மாற்றம் என்றால் ஒன்லி அண்ட் த ரிப்போர்ட்டிங் வெர்பு. சூப்பர். கமா கொட்டேஷனுடைய ரீப்ளேஸ்மெண்ட் என்ன சார், கொடுத்துருக்க வாக்கியமானது எந்த நிலையில் இருக்குது, எண்டிங்கில் கொஷின் சிம்பிள் ஸ்டார்ட்ஸ் வித் ஆக்சிலரி வெர்பு. அப்போ கண்டிப்பாக அது ஒரு இன்டராகேட்டிவில் எஸ் ஆர் நோ டைப்பில் இருக்குது. அப்போ கன்ஜங்ஷன் ஒன்று இஃப் போடலாம் அல்லது வெதர் போடலாம். இங்கே பாருங்கள் நான் இஃப் மட்டும் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள் யுவர் ஒய்ஃப் இந்த வெர்புக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியது தான், அதாவது ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு இங்கே சப்ஜெக்ட். அப்போ யுவர் ஒய்ஃப், இந்த யுவர் யாரை சார் குறிக்குது, இரண்டாம் நபரான மீயை குறிக்குது. மீங்கிறது இங்கே ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த யுவருங்கிறது என்னவா நிற்குது, ஒரு பொசசிவாக நிற்குது. அப்போது யுவர் இரண்டாம் நபரை குறிக்கும் பொழுது இரண்டாம் நபர் மீயாக இருக்கிறார். இந்த மீயினுடைய பொசசிவ் என்ன சார், எக்ஸாக்ட்லி மை. அப்போ பாருங்கள் இஃப் மை ஒய்ஃப் என்ன வெர்பு கொடுத்துருக்காங்க, ப்ரெசண்ட்டு. ப்ரெசண்ட் என்னவாக மாற வேண்டும், பாஸ்ட் வாஸ். மை ஒய்ஃப் வாஸ் எ டீச்சர். 2 வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த வாக்கியங்களோட நிலைகளை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது டைரக்ட் ஸ்பீச்சா இன்டைரக்ட் ஸ்பீச்சான்னு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது ஹேவிங் இன்வெர்டட் கமாஸ், ஃபஸ்ட்டு எடுத்துனே கம்மா கொட்டேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த 2 நிலைகளிலுமே நம்மளுக்கு என்ன இருக்குது, இன்வெர்டட் கமாஸ் இருக்குது. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட வாக்கியமானது எந்த நிலை, டைரக்ட் ஸ்பீச்சு. டைரக்ட்லேருந்து நம்ம என்னவோ மாற்ற போகிறோம், இன்டைரக்டாக மாற்ற போகிறோம். பிஃபோர் இன்வெர்டட் கமாஸ் நம்மளுக்கு என்னது, ரிப்போர்ட்டிங் பார்ட்டு. இதில் ஸ்பீக்கர் யார், த டீச்சர். அப்போ ஸ்பீக்கர் நம்ம மாற்றலாமா, வெரி குட். ஸ்பீக்கரில் எந்த சேஞ்சஸும் கொடுக்கக்கூடாது, டீச்சர். இங்கே ஆஸ்க்டுன்னே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு டைரெக்டாக ரிப்போர்ட்டிங் வருது. ஆஸ்க்டுன்னே வச்சுக்கலாமா சார், எக்ஸாக்ட்லி ஆஸ்க்டு நம்ம ஆஸ்க்டுன்னே வச்சுக்கலாம். அப்போ பாருங்கள் இந்த டீச்சர் ஆஸ்க்டு அஸ். இன்வெர்டட் கமாஸுடைய ரீப்ளேஸ்மெண்ட் என்னது, இஃப் அல்லது வெதர். நான் இங்கே வெதர் பயன்படுத்துகிறேன். ஆல்ரெடி ப்ரீவியஸில் வந்து நம்ம இஃப் பயன்படுத்தியிருந்தோம். வெதர் எப்படி மாறணும், இங்கே இருக்க யூ, யூ யாரை சார் குறிக்குது, செகண்ட் பர்சனான அஸ்ஸை குறிக்குது. இங்கே யூ சப்ஜெக்டாக நிற்கிது, சரிங்களா. இங்கே அஸ்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் நிலை. இந்த ஆப்ஜெக்டுடைய சப்ஜெக்ட் என்ன நம்மளுக்கு வரணும், வி. என்ன டென்ஸ் சார் கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்னவோ மாறணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட், எக்ஸாக்ட்லி. அப்போ ஹாவ் வில் பிகம் ஹேடு. அப்போ வி ஹேடு டன்னு. இங்கே என்ன சார், யுவர் அகெயின் த செகண்ட் பர்சனான அஸ்ஸு தான். இந்த அஸ்ஸை குறிக்கும் பொழுது இந்த என்ன நிலையில் இருக்குது, யுவருங்கிறது பொசசிவில் நிற்கிது. அப்போ அஸ்ஸுடைய பொசசிவ் என்னது, அவர். வெரி குட். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அப்படியே எழுதுங்க, ஹோம்ஒர்க். லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப்பு. ஸோ பாருங்கள் இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கண்டினியூஸான ஒரு வாக்கியமாக இருக்கிறது. நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கன்ஜங்ஷன் வேர்டை வச்சு. அப்போ இதுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் ஸ்பீச் டைப் ஆஃப் சென்டென்சஸ்க்கு என்ன சார் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். இந்த யூவானது வியாக மாறி இருக்குது. ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்டானது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறி இருக்குது. யுவருங்கிறது பொசசிவ் ஆஃப் த செகண்ட் லிசனருடைய பொசசிவ். அப்போ அஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட், அதனுடைய பொசசிவ் அவர். வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், சிவா செட் டு த வியூவர்ஸ். அப்போ அப் டு த கமா கொட்டேஷன் வரையும் நம்ம பார்த்துருக்கோம் ரிப்போர்ட்டிங் பார்ட்டு. ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் ஸ்பீக்கரான சிவாவையோ லிசனரான த வியூவர்ஸையோ மாற்றக்கூடாது. பாருங்கள், சிவா செட் டு என்னவா வரணும், ஆஸ்க்டு. வெரி குட். ஆஸ்க்டு த வியூவர்ஸ். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் பர்சனுக்கு செகண்ட் பர்சனுக்கு எந்த சேஞ்சஸும் கொடுக்கல. ரிப்போர்ட்டிங் வேர்ட் பண்ண செட்டுக்கு பதில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆஸ்க்டு. அப்போ கன்ஜங்ஷன் வேர்டு என்ன சார், இந்த இடத்துல நான் இஃப் போடுறேன், அங்கே வெதர் பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள் மை டீச்சிங். இதில் மைங்கிற வேர்டு எதனுடைய பொசசிவ், ஃபஸ்ட்டு பர்சனுடைய பொசசிவ். ஃபஸ்ட் பர்சன் சிவா. சிவாங்கிறது எந்த கேட்டகரியில் வராரு, ஹீல வருவார். அப்போ ஹீ சப்ஜெக்டாக இருக்கும் பொழுது அங்கே மைங்கிறது பொசசிவாக இருக்கா. அப்போ ஹீவுடைய பொசசிவ் என்ன, எக்ஸாக்ட்லி டாமா ஹிஸ்ஸு. அப்போ பாருங்கள் ஹிஸ்ஸு டீச்சிங் என்ன வெர்பு சார் கொடுத்துருக்காங்க, இஸ்ஸுங்கிறது ப்ரெசண்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறணும், வாஸு. கிளியர். டு யூ யாரை சார் குறிக்குது, வியூவரான உங்களை குறிக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு பர்சன் ஸ்பீக்கர் லிசனர்கிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் என்று சொல்லுவேன். அதே ஸ்பீக்கர் தேர்ட் பார்ட்டிகிட்ட சொல்லும் பொழுது யூங்கிறது யாரை குறிக்கும், இங்கே இருக்கக்கூடிய வியூவர்ஸை குறிக்கும் பொழுது அது என்னவாக மாற வேண்டும், தெம் என்று மாற வேண்டும். இறுதியில் ஒரு ஃபுல் ஸ்டாப்பு மாற்றம் இதில் இந்த யூ கூடிய ரீப்ளேஸ்மெண்ட்டு தெம் என்று புணர வேண்டும். இப்போ ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரம் டேரக்ட்லேருந்து இன்டைரக்ட் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்பிரிட்டோட இன்டைரக்ட் டு டேரக்ட் 2 சென்டென்சஸ் பார்த்துடலாம். அடுத்த 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் இன்டைரக்ட் டு டேரக்ட்.
எப்படி சார் இன்டைரக்ட்னு சொல்கிறோம் பாருங்களேன், நம்மளுக்கு இடையில எந்த ஒரு இன்வெர்ட்டட் கமாஸ் இருக்காது, கொடுக்கப்பட்ட அந்த வாக்கியமானது கண்டினியூஸாக இருக்கும், கடைசியில் ஃபுல் ஸ்டாப் இருக்கும் பாருங்கள். இந்த தலைப்பின் கீழ் அப்போ இது என்னது, வித்தவுட் ஹேவிங் கமா கொட்டேஷன் அப்படின்னு அதுக்கு பேர் இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட்லேருந்து இப்போ நம்ம டைரெக்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன சார் கண்டுபிடிக்கணும், ரிப்போர்ட்டிங் பார்ட் எது, ரிப்போர்ட்டட் பார்ட் எது, அப் டு த அந்த கன்ஜங்ஷன் வேர்டு. இங்கே இஃப்ங்கிறது கன்ஜங்ஷன் வேர்டு, இதில் வெதருங்கிறது கன்ஜங்ஷன் வேர்டு. எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க பாருங்கள். ஆஸ்க்டுங்கிறது ரிப்போர்ட்டிங் வெர்பா, அப்போ இது நம்மளுக்கு என்னது, இந்த டீச்சர் அப்படிங்கிறவங்க ஸ்பீக்கர், சுரேஷுங்கிறவங்க லிசனர். முடிஞ்சு போச்சா. இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஆஸ்க்டு அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் வெர்பு, முன்னால் இருக்கக்கூடியவங்க ஸ்பீக்கர், இந்த பாய்ஸுங்கிறது லிசனர். ரெண்டு சீரீஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய வாக்கியம் டைரெக்டாக மாற்றும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட் சீரீஸில் வருமா, இல்லை இன்டராகேட்டிவில் வருமா, இல்லை இம்பரேட்டிவில் வருமா, இல்லை எக்ஸ்க்ளமேட்டரியில் வருமானு கண்டுபிடிப்பதற்கு அந்த ரிப்போர்ட்டிங் வெர்பும் கன்ஜங்ஷனான அந்த கனெக்டிவ் வேர்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். பார்த்திங்கன்னா ரெண்டு உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காட்டிட்டேன். அப்போ இஃப் ஆர் வெதர் அப்படிங்கிறது கனெக்டிவ் வேர்டு, எதுக்காக, இன்டராகேட்டிவ்க்கானது. அதே மாதிரி ஆஸ்க்டு அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் வெர்பும் இன்டராகேட்டிவை குறிக்கும். அதுக்கப்புறம் இன்டராகேட்டிவில் அது எஸ்ஆர் நோ டைப்பாக அல்லது டபிள்யூஹெச் டைப்பான்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே டபிள்யூஹெச் வேர்டை நம்மளுக்கு பயன்படுத்தி கேட்கலாம் சார், வெதர் டபிள்யூஹெச் சார் கிடையாது, வெதர் என்கிறது ஒரு டபிள்யூஹெச் வேர்டில் வராது. நம்ம ஆல்ரெடி டபிள்யூஹெச் வேர்ட்ஸ்லாம் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம், அந்த பதிவை நீங்கள் பாருங்கள். ரைட்ஸ். இங்கே நம்மளுக்கு பாருங்கள், இப்போது இந்த டீச்சர் அப்படிங்கிறவங்க யார், ஸ்பீக்கர். அப்போ எக்காரணம் கொண்டு நம்ம யாரை டச் பண்ணக்கூடாது, ஸ்பீக்கரை டச் பண்ணக்கூடாது. த டீச்சர். ஆஸ்க்டுன்னே வச்சுக்கலாமா சார், வச்சுக்கலாம், அல்லது செட் டு என்று மாற்றிக்கொள்ளலாம். செகண்ட் பர்சன் யார், சுரேஷ். அப் டு திஸ் ஓகேவா. அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இந்த இஃபுடைய சேஞ்சஸ் என்ன வரணும், கமா கொட்டேஷன். எப்படி சார் நம்ம வாக்கியத்தை இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்பு போகணும், சப்ஜெக்ட்டு பின்னால் போகணும். பாஸ்ட் டென்ஸாகவே வச்சுக்கலாமா சார், தப்பே இல்லை. பாஸ்ட் டென்ஸாகவே வச்சுக்கலாம். டிடின்ட். ஹீ யாரை சார் குறிக்கும், ஏன்னா இங்கே இருக்கிறது டீச்சர், இங்கே இருக்கிறது சுரேஷ். அப்போ ஹீங்கிறது நம்மளுக்கு இமீடியட்டாக செகண்ட் பர்சனை குறிக்கும். செகண்ட் பர்சன் பொழுது இன்டைரக்ட்லேருந்து டைரெக்டாக மாற்றும் பொழுது, நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், இன்டைரக்ட்லேருந்து டைரெக்டாக மாற்றும் பொழுது நம்ம ஐன்னு யோசிக்கணும் அல்லது யூன்னு யோசிக்கணும். சம்டைம்ஸ் வி அப்படிங்கிற வேர்டு கூட அப்ளிகபிள். அப்போ இங்கே பாருங்கள், செகண்ட் பர்சனை குறிக்கும் பொழுது யூ என்றும், முதல் நபரை குறிக்கும் பொழுது ஐ என்றும் நாம் மாற்றம் செய்ய வேண்டும், ஃப்ரம் இன்டைரக்ட் டு டைரக்ட். அப்போ ஹீ இங்கே யாரை குறிக்கும், இரண்டாம் நபரான சுரேஷை குறிக்குது. அப்போ எந்த பொசிஷனில் நிற்கிறாரு, யூங்கிற பொசிஷனில் இருக்காது. அப்போ பாருங்கள், didn't you want to pass. இந்த திஸ் அப்படிங்கிறது தட்டா மாறும்னு பார்த்தா, இதுக்கு பேர் அட்வர்பியல் சேஞ்சஸ். தட்டுங்கிறதுக்கு என்னவா மாறினா திஸ் இயர். கொஷின் சிம்பிளை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். சார் பாஸ்ட் டென்ஸை தான் வச்சுக்கணுமா சார், ப்ரெசென்ட்டாக எழுதலாமா சார், எழுதலாம். பாருங்கள், அதுக்காக தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஸ்பீக்கர் யார், எப்பவும் போல் த டீச்சர் தான் ஸ்பீக்கர். சரி, ஆஸ்க்டு இந்த இடத்துல நான் ஆஸ்க்டுன்னே கூட வச்சுக்கிறேன், மாற்றம் பண்ணலை. ரெண்டு நிலைகள் ஆன்சர் எழுதுறேன்டாமா. அடுத்து பாருங்கள், சுரேஷ். கமா கொட்டேஷன் இஃப்க்கு பதிலாக. இந்த டிட் நாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக மாறும் பொழுது ஒன்று டோன்ட் என்று புணர வேண்டும் அல்லது டஸ் நாட் என்று புணர வேண்டும். ஒன்று டோன்ட்டுன்னு வரணும் அல்லது டஸ்ன்ட்டுன்னு வரணும். எப்படி சார், இந்த ஹி யாரை குறிக்கும், சுரேஷை குறிக்கும். அப்போ சுரேஷ் இரண்டாம் நிலைனால யூ. அப்போ யூ என்னும் பொழுது டஸ் மேட்ச் ஆகாது. அப்போ பாருங்கள், டோன்ட் யூ. கிளியரா, don't you want to pass. இந்த தட்டு என்னவா மாறணும், this year. கொஷின் சிம்பிள், க்ளோசிங் கொட்டேஷன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பதில்களை இரண்டு நிலைகளில் கொடுக்கலாம். அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் டைரக்ட் ஸ்பீச்சிலையும் பாஸ்ட் டென்ஸ் எழுதலாம், அல்லது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசென்ட் டென்ஸில் எழுதலாம். அதை தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த சீரீஸ் பாருங்கள், வெதர் வந்திருக்கு, ஆஸ்க்டு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இன்டராகேட்டிவில் எஸ்ஆர்னோ சீரீஸ் தான். ஸ்பீக்கர் யார், இங்கேயும் டீச்சர் தான். ஆஸ்க்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆஸ்க்டுன்னே வச்சுக்கலாம் அல்லது செட் டுன்னு மாற்றிக்கலாம். த டீச்சர் said to the boys. வெதர் ரீப்ளேஸ்மெண்ட்டு கமா கொட்டேஷன். இங்கே கொஷினாக மேய்க்கும் பொழுது நம்மளுக்கு குட் நாட்னு வருதா, குட் நாட் வில் பிகம் எப்படி மாறணும், காண்ட். தே யாரை சார் குறிக்கும், இங்கே உள்ள பாய்ஸை குறிக்கும். அப்போ நான் என்ன சொல்லிக்கணும், ஒன்று ஐ அண்ட் யூ, இரண்டாம் நபரை குறிப்பதால் காண்ட் யூ. காண்ட் யூ நம்மளுக்கு என்ன சார் இருக்குது அடுத்தாப்பில், கீப். காண்ட் யூ கீப் குவைட். கொஷின் சிம்பிள், க்ளோசிங் கொட்டேஷன். இவ்வளவு தான் நம்மளுக்கான சேஞ்சஸ் ஃப்ரம் இன்டைரக்ட் டு
டைரக்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட வீடியோ பதிவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் கல்வி சதகம், உங்கள் வாழ்வின் வெற்றி சதகம். நன்றி மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்ததொரு வீடியோவில்.